யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். இப்பொழுது வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆழ்மனதுக்கு பதிவுக்கு ஏற்றாப்புல தான் நீங்கள் வாழ்கிறீங்க. நீங்கள் என்ன கற்பனை செஞ்சு வச்சுருக்கீங்களோ, என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்கள் மனம் ஆழ்மனம் வாங்கி அதுக்கேற்றாப்புல தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் விருப்பமான சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து, உடுத்தக்கூடிய உடையிலிருந்து, நீங்கள் பழகக்கூடிய நண்பர்கள்லேருந்து, உறவுகள்லேருந்து, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவர் பிள்ளைங்கள் வரையும் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன உங்கள் மனசில் அந்த பதிவு இருக்கோ அதுக்கேற்றாப்புல தான் நடக்குங்க. அது அந்த பதிவை தவிர்த்து இல்லாத ஒன்று நீங்கள் செய்கிறதே கிடையாது. மனசில் அதுதான் பதிவாயிருக்கும். அதுதான் உங்களை அதுக்கு ஏற்றாப்புல தான் எல்லாமே நடக்கும். அதை சார்ந்ததாக தான் இருக்கும். அது தனிச்சு நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்களோட பேச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி, ஒருவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிலாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த உங்கள் மனதில் என்ன அது பதிவாகி இருக்கிறதோ, எதை நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்களோ, அல்லது எது அதுவாக பதிவாகி இருக்கிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வேறு எதுவுமே இல்லை. அதை தவிர்த்து வேறு ஒன்று இருக்க முடியாது. அதனால் இது இயற்கையாகவே மனிதனுடைய மனம் மகா சக்தி வாய்ந்தது. மனம் மாபெரும் சக்தி வாய்ந்தது. இந்த சின்ன வயதிலிருந்து இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயத்தையும் உங்கள் ஆழ்மனம் பதிவாக்கி வச்சிருக்கு. ஆழ்மனத்தில் பதிவு இருக்கு. நீங்கள் சொல்லலாம், நான் மறந்துட்டேன், எனக்கு 10 வயசில் நடந்துச்சு, 7 வயசில் நடந்துன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு. ஆனால் ஆழ்மனம் அதை வாங்கி வச்சிருக்கு. சாதாரண நிலையில் இருக்கும்போது அதைத்தான் நனவு மனம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று ஆழ்மனம் நம்ம உடலுக்குள்ளே இருக்கு. ஆழ்மனதின் செயலால் தான், ஆற்றலால் தான் இருதயம் நமக்கு துடிக்கிறது, நம்ம உடலில் ஓடக்கூடிய இரத்த ஓட்டம், நம்ம இழுத்து விடக்கூடிய மூச்சு, இவைகளெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. அதெல்லாம் ஆழ்மனம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆழ்மனம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இந்த ஆழ்மனதையும் நம்மளுடைய சிந்தனையும் எண்ணக்கூடிய எண்ணங்களையும் ஆழ்மனதையும் அடக்கக்கூடிய ஆற்றல் யோக சக்திக்கு மட்டும்தான் இருக்குது. யோக சக்தி ஆழ்மனதையே கண்ட்ரோல் பண்ணும். அவ்வளோ பவர் உள்ளது. ஒரு நிலை பெறும்போது ஆழ்மனது சுலபமாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். நம்ம எண்ணுகிறபடி ஆழ்மனதை நம் விருப்பத்துக்கு ஆழ்மன சக்தியை பயன்படுத்த முடியும் யோக சக்தி துணை கொண்டு. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.